வணக்கம் மக்களே! இந்த வீடியோல ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயத்த பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அண்ட் அதுலருந்து ஒரு பெரிய ஒரு படிப்பினையும் பார்த்தீங்கன்னா, உங்க கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நான் நெனச்சேன். அத பற்றியும் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அது போக பல நிறுவனங்களோட அப்டேட்ஸ் எல்லாம் வந்து பார்க்க போறோம். ஒன்னொன்னா நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு நம்ம மார்க்கெட் பெர்ஃபார்மன்ஸ டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு நம்ம மார்க்கெட் ஒரு ஃப்ளாட்டான பெர்ஃபார்மன்ஸ குடுத்திருக்கு. பட் இருந்தாலும் நிஃப்டி 50 ஒரு 60 பாயிண்ட்ஸ் வரைக்கான ஏற்றத்த குடுத்திருக்கு. பேங்க் நிஃப்டி இன்னைக்கு நம்ம ஆஃப்டர்நூன் பார்க்கும்போது ஒரு 250, 200 பாயிண்ட்ஸ் வரைக்கும் இறங்கியிருந்தது. பட் இப்போ வெறும் 58 பாயிண்ட்ஸ் வரைக்கான இறக்கத்த குடுத்து தான் இன்னைக்கு டேவ வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கு. ஸோ பரவாயில்லாத ஒரு பெர்ஃபார்மன்ஸ பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம மார்க்கெட் டெலிவர் பண்ணியிருக்கு. ஆனா நாளைக்கு நிலைக்குமா அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயம். ஏன்னா, அமெரிக்க மார்க்கெட்ட நீங்க பார்த்தீங்களா என்னன்னு தெரியல. அமெரிக்க மார்க்கெட் ரெக்க கட்டி பறந்துட்டு இருக்கு. ஸோ இத பற்றி பேசுவோம். அதுக்கு முன்னாடி இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, ஸோ இப்ப நம்ம வந்து இந்தியன் மார்க்கெட்ட பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது, ஸோ அமெரிக்க ஸ்டாக்க வந்து நான் நெறையா பேசுறேன் அப்படிங்கிற மாரி ஒரு நண்பர் வந்து கேட்டிருந்தாரு. இங்க யாரும் வந்து அமெரிக்க மார்க்கெட்ல முதலீடு பண்றதில்ல. ஸோ நீங்களே வந்து ஒரு போல் நடத்தி கேட்டு பாருங்க. ஸோ எத்தன பேர் அமெரிக்க மார்க்கெட்ல முதலீடு பண்றாங்க அப்படின்ட்டு. உங்களுக்கு அதுக்கப்புறம் ஒரு ஐடியா கிடைக்குன்ட்டு, நம்ம மெம்பர்ஷிப்ல இணைந்த ஒரு நண்பர் தான் வந்து கேட்டிருக்காரு. ஸோ இங்க அமெரிக்க மார்க்கெட்ட பற்றி டிஸ்கஸ் பண்றதுக்கான ஒரு முக்கிய காரணம் இருக்கு. ஸோ என்னதான் வந்து நம்ம இண்டிவிஜுவல் ஸ்டாக் அப்டேட் அப்படிங்கிறத பெருசா நம்ம பார்க்காம இருந்தாலும், ஸோ எடுத்துக்காட்டுகளுக்கு நம்ம பல குளோபல் மார்க்கெட்ட பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் வந்துட்டுருக்கோம். ஸோ இது ஏதோ வந்து நம்ம தேவையில்லாம டிஸ்கஸ் பண்றோமோ! அப்படிங்கிற ஒரு நெனப்பு பார்த்தீங்கன்னா, நண்பர்கள் மத்தியில ஏற்பட்டிருக்கு. பட் இது வந்து எந்த ஒரு இடத்துலயும் தேவையில்லாம நம்ம யூஸ் பண்றது கிடையாது. ஸோ ஒரு உதாரணம் சொல்றேன். அது போக இப்ப என்ன நடந்துட்டு இருக்கிறதும் உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ 24ல ஸோ நம்ம மார்க்கெட்ல இருந்து பணம் வெளிய போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இது நமக்கு எப்படி தெரியும்? ஸோ குளோபல் மார்க்கெட்ட ஆக்டிவா நம்ம வாட்ச் பண்ணா தான், ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியும். ஸோ ஃபண்ட் வந்து என்ன ஒரே நாள்ல போயிருமா? அப்படி போகாது. தொடர்ந்து படிப்படியா பார்த்தீங்கன்னா, இறக்கத்த வந்து குடுக்கும். ஸோ இப்படி தான் வந்து நடந்தது நம்ம மார்க்கெட்ல. ஸோ இங்க நீங்க சார்ட்ல பாருங்க. 24ல நம்ம மார்க்கெட் உச்சகட்ட பீக்ல வந்து இருந்தது. ஸோ அந்த டைம்ல பல இன்வெஸ்டர்ஸும் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஆர்வமா இருந்தாங்க நம்ம மார்க்கெட்ல. மியூச்சுவல் ஃபண்ட்ல சிப் பண்றதா இருக்கட்டும், பல ஸ்டாக்ஸ தொரத்தி தொரத்தி எந்த விலைனாலும் எஸ்ஐபி பண்ணலாங்கிறது போன்ற முறைகள் எல்லாம் அந்த டைம்ல ரொம்பவே பார்த்தீங்கன்னா, பிரபலமா வந்து இருந்தது. ஏன்னா, அதுக்கு முந்தைய ராலி அந்த மாரியான ஒரு ராலி. ஸோ மிகப்பெரிய அளவுக்கான ஒரு ஏற்றம் நம்ம மார்க்கெட்ல நடந்தது. ஸோ 24 ஒரு பீக் இயர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனா, அந்த டைம்ல நான் ஒரு எச்சரிக்கைய குடுத்தேன். ஸோ இது நம்ம மார்க்கெட்ல ஆக்டிவா இருக்க வேண்டிய நேரம் கிடையாது. ஸோ நம்ம மார்க்கெட்ல இப்போ தள்ளி நிக்க வேண்டிய டைம். ஸோ இந்த டைம்ல நம்ம பணத்த ஸோ ஒரு பத்திரமான ஒரு இடத்துல வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்படி தெரிஞ்சது? குளோபல் மார்க்கெட்ட நம்ம தொடர்ந்து ஸ்டடி பண்ண ஒரு காரணத்தினால தான் தெரிஞ்சது. ஸோ இப்ப நம்ம எப்படி இருக்கோம்? ஸோ 2 வருட சேவிங்ஸ் பார்த்தீங்கன்னா, நமக்கு மிகப்பெரிய அளவுக்கு கை குடுத்திருக்கு. அப்பப்ப நமக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கு. மாற்று கருத்து இல்ல. 24ல கூட நமக்கு சான்ஸ் கிடைச்சது. ஆனா, அது சில சின்ன வாய்ப்புகள் தான். ஸோ அங்கங்க கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் தானே தவிர, இப்ப இருக்கிற மாரி ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அந்த டைம்ல இல்ல. ஸோ கொஞ்சம் வாய்ப்புகள மட்டும் யூஸ் பண்ணோம். பேலன்ஸ் பணத்த நம்ம லிக்விட் ஃபண்ட நோக்கி நகர்த்த ஆரம்பிச்சோம். ஸோ அது ஒரு பெரிய ஒரு விஷயமா தான் நான் வந்து பார்க்குறேன். ஏன்னா, இப்ப நம்ம கையில ஒரு கணிசமான ஒரு தொகை இருக்குன்னா, அதுக்கு முன்னெச்சரிக்கையா நம்ம செஞ்ச சில வேலைகள் தான். அப்படி நம்ம முன்னெச்சரிக்கையா இருக்கிறதுக்கான மெயின் ரீசன் குளோபல் மார்க்கெட்ட நம்ம தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ண ஒரு ரீசன் தாங்கிறது என்னோட ஒரு கருத்து. ஸோ இப்போ நம்ம மார்க்கெட்ல சான்ஸ் இருக்கு. ஆனா, இப்ப நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, யுஎஸ் மார்க்கெட், இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல தான் நம்ம பணம் போடணும். ஸோ செமிகண்டக்டர பார்த்தீங்கன்னா, தூக்கி வச்சு வந்து பேசிட்டு இருக்காங்க. ஆனா, அது மிகப்பெரிய ஒரு ஆபத்து. இப்போ நேத்து பார்த்தீங்கன்னா, ஒரு நண்பர் Intel இப்ப நம்ம வாங்கலாமா? அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இன்னைக்கு Intel பாருங்க வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் 14% வரைக்கான ஒரு ஏற்றத்த Intel டெலிவர் பண்ணியிருக்கு. பட் இந்த இடத்துல நான் டெஃபினட்டா ஸோ இந்த மாரியான நிறுவனங்கள் பக்கம் தல வச்சு கூட படுக்க மாட்டேன். ஸோ இப்போ எதுக்கு இந்த இடத்துல ஆசை வருது? ஸோ வெளிய பல இடத்துலயும் செமிகண்டக்டர் பங்குகள பற்றி பாடம் எடுத்துட்டு இருக்காங்க. இப்ப நம்ம வாங்குறதுனால பெரிய அளவுக்கான ரிட்டர்ன பார்க்க முடியும். ஸோ ஒரு பக்கம் டாலர்ல நம்ம சம்பாரிக்கலாம். இன்னொரு பக்கம் இந்த செமிகண்டக்டர் தான் ஃபியூச்சர். ஸோ இதுல பெரிய அளவுக்கு நம்ம பணம் பண்ணலாம் அப்டின்ட்டு பெரிய அளவுக்கான பாடம் எடுத்துட்டு இருக்காங்க. எவ்வளோ கமிஷன் போகுது அப்டின்ட்டுலாம் தெரியல. பட் இந்த மாரியான இடத்துல நம்ம போறது ஆபத்து. நான் ஒரு நாள் Intel சொல்லும்போது, இதெல்லாம் ஆகாது அப்டின்னாங்க. ஸோ அது நல்ல ஒரு நேரமா இருந்தது. இப்போ அந்த நேரம் கிடையாது. ஸோ அத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாரி இருக்கக்கூடிய ஆபத்துகள நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இதனால நம்ம மார்க்கெட்டுக்கு என்ன சாதக, பாதகம் இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இவ்வளோ தூரம் டிஸ்கஸ் பண்றோம். ஸோ இப்பவும் இதெல்லாம் வந்து நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணணுங்கிற ஒரு அவசியம் கிடையாது. ஏன்னா, இது தேவையில்லாத ஒரு வேலை தான். பட் இருந்தாலும் ஒரு சில பேருக்கு புரிதல் இருக்காதுல்ல. அப்படிப்பட்ட சிலருக்கு ஒரு புரிதல் ஏற்படணும்
அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல தான் இதை வந்து இந்த இடத்துல நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஓகே, இப்போ நம்ம இதை விட்டுறலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா மார்க்கெட் இன்னைக்கு டெய்லியில் சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் 3% வரைக்கான ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு. இந்த ஏற்றம் எதனால் நடந்திருக்கு? ஸோ சிப் கம்பெனிஸ்னால தான் நடந்திருக்கு. ஸோ இன்டெல் நம்ம பார்த்தோம், ஏஎம்டி சூப்பர் பர்ஃபார்மன்ஸ், அனைத்து சிப் கம்பெனிஸும் சாண்டிஸ்க்லாம் இன்னைக்கு டேயில் ஒரே நாளில் 25% வரைக்கான ஒரு ஏற்றத்தை வந்து டெலிவர் பண்ணியிருக்கு. மற்ற மெமரி சிப் கம்பெனிஸ் பார்க்கும்போது இன்றைக்கி சூப்பர் டூப்பர் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்கு. பீக்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 50%, 60% வரைக்கும் சரிவை கொடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு. சாதா ஏற்றம் இல்லை, 23% வரைக்கான ஏற்றத்தை கொடுத்துருக்கு. ஸோ இப்போது அந்த இடத்துல திரும்ப பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவாக வந்து கிரியேட் பண்ணுறாங்க. இது நிலைக்காது, இது என்னோட ஒரு கருத்து. இந்த ஏற்றம் எதனால் நடந்திருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ ரிசல்ட் வந்திருக்கு. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா சில கம்பெனிஸோட எஸ்கே ஐனிக்ஸோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் ரொம்ப பெட்டராக வந்திருக்கு. இதன் காரணம் காட்டி இந்த நிறுவனங்கள் ஒரு பெட்டர் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்கு. ஆனால் ஸோ இதெல்லாம் ஸ்டேபிள் கிடையாது. ஸோ இந்த பக்கம் நிற்பது ரொம்ப ரொம்ப ஆபத்து அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். ஸோ இன்றைக்கி நடந்த ஏற்றம் நிலையானதாக நிற்காது. பட் இன்றைக்கி நடந்த ஏற்றத்தை காரணம் காட்டி நம்ம மார்க்கெட்டில் நாளைக்கு ஸோ ஒரு சோகமான நாளாக கூட ஏற்படலாம். ஐடி செக்டார் நல்ல பர்ஃபார்மன்ஸை பண்ணுச்சு. அந்த டைமில் குளோபல் மார்க்கெட் ப்ரெஷரில் இருந்தது. ஆனால் இன்னைக்கு டேயில் பாருங்கள், ஸோ நல்ல பாசிட்டிவாக பர்ஃபார்ம் பண்ண ஐடி இறங்கியிருக்கு. மேபி நாளைக்கு இந்த சப்போர்ட்டை ரீடெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ அகெயின் பார்த்தீங்கன்னா ஒரு 600 பாயிண்ட்ஸ் 500 பாயிண்ட்ஸ் வரைக்கான சரிவு நாளைக்கு ஐடி இண்டெக்ஸில் ஏற்படலாம் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம். அசஞ்சர் இன்னைக்கு டேயில் சரிவை தான் வந்து போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கு. என்ன ரீசன்னா, ஸோ மற்ற நிறுவனங்கள் மற்ற பக்கம் ஃபண்டு போகுது, ஸோ இந்த பக்கம் ஃபண்டு வரல. ஸோ இதுதான் ஒரு பெரிய ஒரு ரீசனாக பார்த்தீங்கன்னா இருந்துட்டு வந்துட்டு இருக்கு. அதனால் ஸோ பார்ப்போம், நாளைக்கு ஒரு சரிவு நடந்ததுன்னா அதை பற்றி நம்ம பெருசாக வந்து மைண்ட் பண்ணிக்க வேண்டாம். அண்ட் அமெரிக்காவில் சிப் ரிலேட்டட் பங்குகளை நம்ம அவாய்ட் பண்ண வேண்டிய நேரம். ஸோ இப்போ சான்ஸ் இல்லை அப்படிங்கிறதையும் நம்ம கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம பல விஷயங்களை பார்த்துருப்போம். ஸோ குளோபல் மார்க்கெட் அண்ட் நம்ம மார்க்கெட்டுக்குள்ள ரிலேஷன்ஷிப், எதுக்காக நம்ம குளோபல் மார்க்கெட்டை பார்க்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த நேரத்தில் குளோபல் மார்க்கெட்டில் முதலீடு பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஆனால் நமக்கு இப்போவும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது சில இடத்துல. அப்படிப்பட்ட இடத்த நம்ம தேர்வு செஞ்சால் மட்டும்தான் வெற்றி உறுதியாகுங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஆல்ரெடி பர்ஃபார்ம் பண்ண செக்டார் பக்கமெல்லாம் போனீங்கன்னா அடித்து துவைச்சு காய போட்டுருவாங்க. ₹1 இல்லாமல் பிடுங்கிட்டு விட்டுருவாங்க. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. யார் சொன்னாலும் சரி, பெரிய இன்னைக்கு யார் பேசினாலும் சரி, ரொம்ப நம்பிடாதீங்க. ஆபத்து உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடமா இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இன்ஃபோசிஸ் அப்டேட்டை பார்ப்போம். ஸோ இன்ஃபோசிஸ் பார்த்திங்கன்னா இதுவும் குளோபலோட சம்மந்தப்பட்ட ஒன்று தான். ஸோ இன்ஃபோசிஸ் பார்த்திங்கன்னா டேட்டா சென்டர் அமைக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏங்க, உங்கள் கூட இருக்க டிசிஎஸ் அமைக்கிறாங்க, ஹெச்எல் டெக் அமைக்கிறாங்க, நீங்கள் ஏங்க அமைக்க மாட்டேங்கிறீங்கன்னு கேட்டால் அது ரொம்ப பார்த்திங்கன்னா எக்ஸ்பென்ஸாக இருக்குது. அதிகமாக பணத்தை கொண்டு போய் அந்த இடத்துல முடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ஸோ அதனால் இப்போதைக்கு எங்களுக்கு டேட்டா சென்டர் அமைக்கக்கூடிய திட்டம் இல்லை அப்படின்ட்டு திட்டவட்டமாக இன்ஃபோசிஸ் பார்த்திங்கன்னா தெரியப்படுத்தியிருக்காங்க. ஆனால் ஸோ இந்த டேட்டா சென்டர் அமைப்பது என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். அது ஏன் அப்படின்ட்டு உங்களுக்கு கடைசியில் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். பட் இது ஒவ்வொரு இப்போ ஐடி நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவு கெப்பாசிட்டி இருப்பது ரொம்ப நல்லது. ஏன்னா டொமஸ்டிக் மார்க்கெட்லேயே அந்த தேவை ஏற்படும். ஸோ குளோபல் கிளைண்ட்ஸ் வந்து நம்மளுடைய டேட்டா சென்டரோட கெப்பாசிட்டியை ஹையர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் இல்லை. நம் நாட்டு தேவையவே பார்த்திங்கன்னா அது பூர்த்தி செய்யும். அது ரொம்ப முக்கியமான ஒன்று. பட் இன்ஃபோசிஸ் அதை தவற விடுறாங்களோ அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ நல்ல ரெண்ட் இன்கம் கிடைக்கக்கூடிய ஒரு இடம். நம்ம மேபி யூஸ் பண்ணாமல் இருந்தாலும் எக்ஸசிவான கெப்பாசிட்டியை லீஸுக்கு விடலாம். அதனால் நம்ம போட்ட முதலீடு கண்டிப்பாக வருட கணக்கில் பார்க்கும்போது பெருகும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் ஸோ இவங்க அந்த முடிவு எடுக்கிறதுக்கு தயங்குறாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு இந்த முடிவை இன்ஃபோசிஸ் சீக்கிரம் மாற்றுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ மாற்றலைன்னா அது ரொம்ப கஷ்டம். ஹெச்எல் டெக்கே இப்போ தான் ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ணாங்க. நமக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ண ஐடி நிறுவனம்னு பார்த்தா அது டிசிஎஸ் தான். ஸோ டிசிஎஸ் திட்டவட்டமாக ஆளாக பார்த்திங்கன்னா உள்ளே இறங்கியிருக்காங்க ஐடி நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும். ஸோ டிசிஎஸோட செயலை தான் நான் வரவேற்பேன். இன்ஃபோசிஸோட இந்த முடிவு எனக்கு சாதகம் இல்லாத, எனக்கு பிடிக்காத ஒரு முடிவாக தான் வந்திருக்கு. பட் இதில் ஒரு மாற்றம் வரும் அப்படின்ட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே, ஸோ இது ஐடி கம்பெனிஸான இன்ஃபோசிஸை பற்றிய அப்டேட் அண்ட் மற்ற நிறுவனங்களை பற்றியான அப்டேட். ஸோ இந்த ரேஸில் இன்னும் விப்ரோ ஆட் ஆகலை. பட் விப்ரோ ஆட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு தானே என்னோட ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. சரி, அடுத்தது மகேந்திரா அண்ட் மகேந்திரா. ஸோ மகேந்திரா பாகுபலியாக மாறின மகேந்திரா அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை இந்த காலாண்டு பார்த்திங்கன்னா டெலிவர் பண்ணியிருக்காங்க. ஸோ சூப்பர் டூப்பர் பர்ஃபார்மன்ஸுங்க. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு ஒரு 2 குவார்ட்டருக்கு முன்னாடி நான் நினைக்கிறேன், இல்லை போன குவார்ட்டருக்கு முன்னாடி குவார்ட்டரான்னு தெரில. ஸோ மகேந்திரா 50,000 கோடி வருவாயை வந்து ரீச் பண்ணியிருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா ஸோ அதே ஒரு வருவாய் நல்லாவே வந்து கூடியிருக்கு. ஸோ எவ்வளோ அப்படின்னு நம்ம பார்ப்போம். 58,000 கோடி. ஸோ போன Q3யில் 52,000 கோடி, இப்போ 58,000 கோடி வருவாய் வளர்ச்சி தொடர்ந்து கணிசமாக உயர்ந்துகிட்டே இருக்குது. ஸோ இதுக்கு
வெறும் எஸ்யூவி சேல்ஸ் மட்டும் தான் காரணமான்னு கேட்டா கண்டிப்பா வந்து இல்ல. அது மெயின் ரீசன். ஸோ அது பெரிய அளவுக்கான ஒரு வருவாயில பங்கு அளிக்குது. ஆனா அத தாண்டி டிராக்டர் சேல்ஸும் பெரிய அளவுக்கு ஒரு பார்ட்டிசிபேட் பண்ணுது. அது போக ஃபினான்ஸு, மற்ற சப்சிடரீஸ் இதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது ஓவராலா கன்சாலிடேட்டட் ப்ராஃபிட் பார்க்கும்போது 6,000 கோடி கிட்ட இருக்கு. ஸோ 5,998 கோடி ரவுண்ட் ஆஃப் பண்ணுவோம். 6,000 கோடி லாபத்த பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணியிருக்காங்க. உண்மையிலேயே எக்ஸலன்ட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ மகேந்திரா குடுத்துருக்காங்க. மாருதி கூட இந்த அளவுக்கு குடுத்துருக்க மாட்டாங்க. பட் மகேந்திராக்கு பொற்காலம் அப்டின்னே சொல்லலாம். ஸோ நான் மகேந்திரா பத்தி ரீசென்ட்டா பேசிட்டு தான் இருந்தேன். பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு இடத்துக்கு இது வரமாட்டேங்குது. வந்ததுனா நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வந்ததுனா கப்புன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நிறுவனத்த நான் பிடிக்க ஆரம்பிச்சுருவேன். பட் நான் எதிர்பார்க்கக்கூடிய இடத்துக்கு வரல. ஸோ வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம். பொறுமை தான் ஸ்டாக் மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும் முக்கியமான ஒரு துருப்புச் சீட்டே. ஸோ பொறுமைய நம்ம என்னைக்கு வந்து கைவிடுறோமோ, அன்னைக்கே நம்ம ஆபத்துல மாட்டிக்குவோங்கிறதுல ஒரு மாற்று கருத்தே இல்ல. என்னதான் நிறுவனம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாலும், நமக்கு சான்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா வரும். அப்படி சான்ஸ் வரும்போது நம்ம அத கரெக்ட்டா பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். ஸோ நல்ல பெர்ஃபார்மன்ஸ குடுத்துருக்காங்க. ஸோ இப்ப இந்த பேசஞ்சர் வெஹிக்கிள் சேல்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட 34,387 கோடி கிட்ட இருக்கு. இதே நம்ம ஃபார்ம் பிசினஸ் பார்க்கும்போது 12,500 கோடி கிட்ட இருக்கு. ஸோ ஓவரால் சேல்ஸ்ல நம்ம பார்த்தோம்னா, அதே ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தா 2,129 கோடி. ஸோ இந்த எஸ்யூவி சேல்ஸ் இருக்கு. 1,520 கோடி பார்த்தீங்கன்னா, டிராக்டர் சேல்ஸ் மூலியமா நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்றாங்க. ஸோ டிராக்டர் சேல்ஸ் இவங்களுக்கு ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. நல்ல வால்யூம் பார்த்தீங்கன்னா டெலிவர் பண்ணிட்டு இருக்காங்க. எவ்ரி மந்த் டேட்டா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எவ்ரி மந்த் பார்க்கும்போது மஹிந்திராவோட பெர்ஃபார்மன்ஸ் டாப் நாட்சா வந்து இருக்கு. ஸோ டிராக்டர் செக்மெண்ட்ல லீடர்ஷிப் பொசிஷன்ல இருக்காங்க மஹிந்திரா. ஸோ அதுக்கேற்ற மாரியான வருவாய் இருக்கு. அதுக்கேற்ற மாரியான லாப அளவையும் பார்த்தீங்கன்னா, மஹிந்திரா மெயின்டெயின் பண்றாங்க. ஸோ எக்ஸலன்ட்டான பெர்ஃபார்மன்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ தொடர்ந்து நம்ம ட்ராக் பண்ணுவோம், வெயிட் பண்ணுவோம். இதெல்லாம் நம்ம எதுக்கு பேசிட்டு இருக்கோம்? ஸோ நான் என்னைக்கு நீ வாய்ப்பு வருதோ அன்னைக்கு சொல்லு அப்படிங்கிற மாரி ஒரு கூட்டம் இருக்கும். என்ன நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு துளி கூட விருப்பம் இருக்காது. கன்சிடர் ஆர் நாட் இது மட்டும் தான் அவங்களோட கேள்வியா வந்து இருக்குமே தவிர, ஸோ என்ன நடக்குது? எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்க? அப்படிங்கிற ஒரு ட்ராக் ரெக்கார்ட மெயின்டெயின் பண்றதுக்கு பலரும் பார்த்தீங்கன்னா தவறுவாங்க. பட் நான் தொடர்ந்து ட்ராக் ரெக்கார்ட மெயின்டெயின் பண்ணிட்டே தான் வருவேன். ஸோ அப்படி வரும்போது ஏதாச்சும் ஒரு சூழ்நிலையில சான்ஸ் வரும்போது நான் போய் யோசிச்சுட்டு இருக்க மாட்டேன். டக்கு டக்குன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட முடிவு வேகமா வந்து இருக்கும். ஸோ இறங்கும்போது டெஃபினட்டா நான் பயப்பட மாட்டேன். நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய நிறுவனங்கள பொறுத்தவரைக்கும். ஸோ இதுதான் அ அடுத்த கட்ட ஒரு முன்னேற்றத்த குடுக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு நம்பிக்கையா இருக்கு. ஸோ தொடர்ந்து நம்ம டிராவல் பண்ணுவோம். ஸோ எதிர்பார்த்த மாரியான வாய்ப்பு நமக்கு கிடைக்குதாங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்தது எம்ஜிஎல்லோட ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ எம்ஜிஎல்லோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த காலாண்டு பெட்டரா இருக்கு. எப்படி குவார்டர் ஆன் குவார்டர் கூட கம்பேர் பண்ணா பெட்டரா இருக்கு. அதர்வைஸ் நம்ம இயர் ஆன் இயர் கூடலாம் கம்பேர் பண்ணணும்னா ஒண்ணுமே இல்லைங்க. ஸோ இந்த காலாண்டும் ஒரு மோசமான, ஒரு சுமாரான ஒரு காலாண்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ என்ன காரணம்னு நமக்கு தெரியும். ஸோ இப்போ இந்த கேஸ் தட்டுப்பாடு இதெல்லாம் ஏற்பட்டுட்டு இருக்கு. இதனால இவங்களுடைய வணிகம் பாதிக்கப்பட்டிருக்கு. அதுல சந்தேகமே நமக்கு வேண்டாம். ஸோ இதுதான் ஒரு மெயின் ரீசனா வந்து இருக்கு. இந்த எம்ஜிஎல், ஐஜிஎல் அடுத்தது குஜராத் கேஸ் போன்ற நிறுவனங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ட்ராப் ஆறதுக்கு. பட் இந்த செக்டார் நல்லா பண்ணும் அப்படிங்கிறது என்னோட எதிர்பார்ப்பு. ஸோ அப்படி பார்க்கும்போது நான் குஜராத் எனர்ஜிய பற்றி ஆல்ரெடி மெம்பர்ஷிப்ல வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் ஃபோக்கஸும் வந்து பண்ணியிருக்கேன். அத பற்றியான கம்ப்ளீட் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா, மெம்பர்ஷிப்ல வந்து நான் பேசியிருக்கேன். ஸோ இன்ட்ரஸ்டடா பார்த்துருப்பீங்க மெம்பர்ஷிப்ல இருக்கக்கூடிய நண்பர்கள். அண்ட் இத பற்றியும் நம்ம பலமுறை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதனால பெரிய ஒரு சந்தேகம் வந்து ஏற்படாது. அடுத்தது ஸோ ஹியூண்டாய் கிட்ட இருந்து ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ ஹியூண்டாயோட பெர்ஃபார்மன்ஸே எனக்கு ரொம்பவே கன்ஃப்யூசிங்கா இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு குழப்பன ஒரு ரிசல்ட்டா தான் நான் இந்த ஹியூண்டாயோட பெர்ஃபார்மன்ஸ பார்க்குறேன். ஸோ இவங்களுடைய வருமானத்த பாருங்க. ஸோ அந்த அளவுக்கு பாதிப்பு இல்ல. ஸோ ஆனா இவங்க என்னென்ன காரணம் சொல்றாங்கன்னா, ஸோ ஒரு பக்கம் இந்த மிடில் ஈஸ்ட் டிஸ்ரப்ஷன சொல்றாங்க. 2வது இப்போ ரீசென்ட்டா அவங்களுடைய புரொடக்ஷன்ல ஏற்பட்ட டிஸ்ரப்ஷன சொல்றாங்க. ஸோ புரொடக்ஷன் பாதிக்கப்பட்டது. போன மாசம் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்டிருந்தது. வால்யூம் நல்லா டெலிவர் பண்ண முடியல. ஸோ இந்த மாசம் எப்படி பண்றாங்கன்னு தெரியல. பட் அந்த 1 மாச சேல்ஸ் அந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட்ட குடுத்துருக்காங்கிறது ஒரு சந்தேகத்துக்குரிய விஷயமா தான் இருக்கு. ஸோ சந்தேகம் அப்படிங்கிறது ஏதோ அந்த நிறுவனத்த குறை சொல்றது இல்ல. ஸோ சந்தேக பார்வை அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பா இருக்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது தான் இன்னும் பல விஷயங்கள நம்மளால ஆய்வு செய்ய முடியும். ஸோ சில பேர் வந்து சிலருக்கு பிடித்த கம்பெனிய பற்றி நம்ம ஒரு சந்தேகத்த எழுப்புனா கூட அது ரொம்ப பார்த்தீங்கன்னா அவங்கள ஹர்ட் பண்ணுது. பட் இந்த ஹர்ட் பண்றதெல்லாம் நமக்கு இந்த ஸ்டாக் மார்க்கெட்ல இருந்தனா வேலைக்கு ஆகாது. ஸோ இத வந்து பர்சனலா எடுத்துக்கிட்டு பர்சனலான ஒரு தாக்குதல நடத்துறாங்க. ஸோ திருப்பி தாக்குதல் நடத்துறத தவிர நமக்கும் வேற வழி இல்ல. சரி இப்ப நம்ம என்ன பண்ணலாம்? இந்த பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மார்ஜின் பாருங்க தெளிவா நமக்கு காட்டியிருக்கு. ஸோ மார்ஜின்ல இம்பாக்ட் ஏற்பட்டிருக்கு. இது என்ன ரீசன் அப்படிங்கிறத நம்ம இன்னும் தேடி கண்டுபிடிக்கணும். ஸோ அத பற்றி எந்த ஒரு ஆர்டிக்கிளும் போஸ்ட் பண்ணல. ஸோ நான் தேடி பார்க்குறேன். தேடி பார்த்துட்டு உங்க கூட இத ஷேர் பண்றேன். இந்த காலாண்டு ஒரு மோசமான காலாண்டா ஹியூண்டாய்க்கு மாறியிருக்கு. வருமானம் டிக்ளைன் ஆயிருக்கு. ஸோ இதுக்கு இந்த புரொடக்ஷன் இம்பாக்ட் காரணம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆனா
ஸோ மார்ஜின் டிக்ளைன் ஆனதுக்கான ரீசனை நம்ம தேடி கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். ஸோ ஒஸ்ட் குவார்ட்டராக இருக்குது ஹியூண்டாய்க்கு. ஸோ போட்டு அடிங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் என்னோட ஒரு மைண்ட் வாய்ஸ் இருக்குது. அடித்தாங்கன்னா கண்டிப்பாக இதுவும் கூட நமக்கு ஒரு சான்ஸை ஏற்படுத்தலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ பொறுத்திருந்து வந்து பார்ப்போம். அடுத்தது வேதாந்தா அலுமினியம். ஸோ இதெல்லாம் பார்க்க பார்க்க வயிறு எரியுதுங்க. இந்த பரிதாபங்களில் வயிறு குபு குபுன்னு எரிஞ்சு மூக்கில் புகை வரும்ல, அந்த மாதிரி தான் எனக்கு இப்போது ஒரு நிலைமையில் உட்காந்துட்டு இருக்கேன். ஸோ நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்கு. ஸோ எப்படி மிஸ் பண்ணேன் அப்படின்னே தெரில. ஸோ எப்பவும் பார்த்தீங்கன்னா ஓன் டிசிஷன் தான் கண்டிப்பாக மேக் பண்ணிட்டு இருப்பேன். பட் ஏதோ ஒரு வகையில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி இதை நான் தப்பு பண்ணிட்டேன். பட் இது வந்து நான் பலமுறை பேசியிருக்கேன். பட் இருந்தாலும் தப்பு தப்பு தான். நான் பண்ணது தப்பு. ஸோ இந்த தப்பு அப்பப்போ நான் சொல்கிறது மூலியமா எனக்கு ஒரு சின்ன ஆறுதல் வந்து கிடைக்கும். ஸோ அப்பா நம்ம பண்ண ஒரு தவறை பார்த்தீங்கன்னா வெளிப்படையாக ஒரு இடத்துல டிஸ்கஸ் பண்ணுறோம். சரி, ஓகே, இது தவறு நம்ம மைண்டில் என்றைக்கும் இருக்கணும். அந்த தவறு நம்ம மறந்துடக்கூடாது. ஸோ அடுத்து அதே தவறை நம்ம கண்டிப்பாக பண்ணிடக்கூடாது. தவறு அப்படிங்கிறது டெஃபினட்டாக அனைவரும் வந்து பண்ணத்தான் போகிறோம். ஸோ பண்ணாமல் நம்ம போகவே முடியாது எல்லாத்துலேயும். சரி, அதான் அந்த தவறை அடுத்த டைம் நம்ம பண்ணாமல் இருந்தாலே ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி நமக்கு கிடைக்கும். ஸோ பெரிய ஒரு பாடத்தை கற்று தொடர்ந்து நகர்ந்து போவோம். ஸோ நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை இந்த காலாண்டு வேதாந்தா அலுமினியம் டெலிவர் பண்ணியிருக்கு. ஸோ மற்ற அலுமினிய நிறுவனங்களும் இப்படி தான் கொடுத்துருக்கு. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரியான பர்ஃபார்மன்ஸும் வேதாந்தா டெலிவர் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்தது எல்லா அப்டேட்டும் முடிஞ்சாச்சு. ஸோ அடுத்தது குளோபல் அப்டேட் ஒன்று இருக்குது. ஸோ அது என்னென்னா, இன்றைக்கி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ குளோபல் மார்க்கெட்டில் முதலீடு பண்ணக்கூடிய நண்பர்களாக இருந்தால் மைக்ரோசாஃப்ட் நல்லா கிளு கிளுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏற்றத்தை வந்து போஸ்ட் பண்ணியிருக்கு. ஸோ நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் அப்படின்னே நம்ம சொல்லலாம். இன்றைக்கி டேயில் மைக்ரோசாஃப்ட் ஒரு 15% வரைக்கான ஒரு ஏற்றத்தை போஸ்ட் பண்ணியிருக்கு. ஸோ இது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு லெசனை நமக்கு கற்றுக் கொடுக்குது. ஸோ பர்ஃபார்ம் பண்ணாத ஒரு லார்ஜ் கேப் பங்கு. பட் இதை பற்றி பெருசாக வந்து கேட்கறதுக்கு கூட ஆள் இல்லை. 1000 வியூஸுக்கு மேலே போகாது இந்த ஸ்டாக்கை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணணும்னா. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை தான் இருந்துகிட்ருக்கு. பட் சில பேர் வாங்குறதுக்கான ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஸோ குளோபல் மார்க்கெட்டில் ஒரு நாட்டம் இருக்காது. அது கூட ஒரு காரணமாக இருக்கலாம். ஸோ அதெல்லாம் ஓகே. பட் இருந்தாலும் என்ன தான் இதை பற்றி நம்ம பேசினாலும் கூட இந்த குளோபல் மார்க்கெட்டில் இன்ட்ரெஸ்ட் இருந்து அதில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய நபர்கள் கூட ஸோ தேடி கண்டுபிடிச்சி சில பங்குகளை எடுத்துகிட்டு வருவாங்க. இந்த பங்கு ஓகேவா, அந்த பங்கு ஓகேவா அப்படின்ட்டு. ஆனால் கண்ணெதிர ஒரு மிகப்பெரிய ஒரு ஜெயிண்ட் நிறுவனம் கீழே கிடக்குறான். ஸோ அந்த நிறுவனத்தை நம்ம என்ன பண்ணணும்? ஸோ இந்த நிறுவனம் ஏன் கீழே கிடக்குது? இந்த நிறுவனத்தில் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா? ஸோ இதை வந்து நம்ம தேடி பார்க்கணும். ஸோ இறங்கினா அப்படின்னாலே நான் வாங்க மாட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம மார்க்கெட்டில் வின் பண்ண முடியாது அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ மைக்ரோசாஃப்டோட ரிசல்ட் வந்திருக்கு. பெட்டர் பர்ஃபார்மன்ஸை டெலிவர் பண்ணியிருக்காங்க. சேம் டைம் மெட்டாவோட ரிசல்ட் வந்திருக்கு. பனிஷ்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா மெட்டாக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ மெட்டா பார்க்கும்போது இன்றைக்கி டேயில் 10% வரைக்கான ஒரு இறக்கத்தை வந்து டெலிவர் பண்ணியிருக்கு. ஸோ இந்த மெட்டா பார்த்தீங்கன்னா, இந்த நேபியஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனியோடலாம் அந்த க்ளவுடு டேட்டா டேட்டா சென்டர் லீஸ் பற்றி நம்ம இதுக்கு முன்னாடி வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த நேபியஸ் பற்றியான ஒரு அப்டேட்டும் இருக்குது. ஸோ அதுவும் நண்பர்கள் எல்லாம் கேட்டாங்க. அந்த நேபியஸ் பற்றியான பிரச்சனைகளை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த மெட்டா ஒரு நல்ல ஒரு ஸ்விங் லோவில் இருக்குது. பட் எனக்கு இந்த டைம்லலாம் எனக்கு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறதா தெரியல. மாற எனக்கு ரிஸ்க் தான் படுது. ஸோ நல்ல பெட்டரான ரேஞ்ச் வந்தால் தான் இது பக்கமெல்லாம் நான் பார்ட்டிசிபேட் பண்ணுறக்கே யோசிப்பேன். அதர்வைஸ் நான் பண்ண மாட்டேன். ஸோ ரிஸ்க் எடுக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன்னா வேறு சைடு தான் ரிஸ்க் எடுப்பேன். ஸோ போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபிகேஷன் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஸோ நான் சில பங்குகள் பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணேன். ஸோ சில பங்குகள் ஒரு ஒரு ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் இருக்குது. நைக் எடுத்துக்கலாம், அண்டு நோவா எடுத்துக்கலாம், ஸ்டெலன்டீஸ் எடுத்துக்கலாம். இன்றைக்கி ரிசல்ட் வந்திருக்கு ஸ்டெலன்டீஸ்க்கு. பட் அப்போவும் பார்த்தீங்கன்னா ஸ்டெலன்டீஸே இன்றைக்கி டேயில் போட்டு அடிச்சிருக்காங்க. 4% பார்த்தீங்கன்னா சரிவை கொடுத்துருக்கு ஸ்டெலன்டீஸ் நிறுவனம். பட் இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தா நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்லேருந்து ப்ராஃபிட்டுக்கு டேர்ன் ஆகியிருக்காங்க. சரி, அது கூட ஓகே. ப்ராஃபிட் சின்ன அமௌண்ட்டு தான். ஓகே, அதை நம்ம விட்டுடலாம். ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா எப்படினாலும் பண்ணிடுவாங்க. ஆனால் இன்னொரு ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, நார்த் அமெரிக்காவில் டிக்ளைன் ஆகிட்டு இருந்த சேல்ஸை பார்த்திங்கன்னா இப்போது பயங்கரமாக வந்து உயர்த்தியிருக்காங்க. இதுதான் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ 36% வரைக்கான ஒரு க்ரோத்தை பார்த்திங்கன்னா நார்த் அமெரிக்காவில் இந்த குவார்ட்டர் ஸ்டெலன்டீஸ் அச்சீவ் பண்ணியிருக்கு. அண்டு சவுத் அமெரிக்காவில் ஒரு 6% க்ரோத்தை பார்த்திங்கன்னா ஸ்டெலன்டீஸ் நிறுவனம் அச்சீவ் பண்ணியிருக்கு. ஸோ இவங்களுடைய கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸு கொஞ்சம் சுமாராக இருக்கிறதுக்கான ரீசன் பார்த்திங்கன்னா யூரோப்பில் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் ஃப்ளாட்டாக இருக்குது. அதுதான் மெயின் ரீசன். பட் மற்ற வோக்ஸ்வேகன் இன்னும் பெரிய பெரிய நிறுவனங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிருக்காங்க யூரோப்பில். பட் ஸ்டெலன்டீஸோட பர்ஃபார்மன்ஸ் எல்லா ரீஜன்லையும் நல்லாயிருக்கு. ஏசியா பசிபிக் ரீஜனில் மட்டும்தான் கொஞ்சம் சுருங்கி இருக்காங்க. 2 முக்கிய ரீஜன். ஸோ ஒன்று நார்த் அமெரிக்கா, இன்னொன்று யூரோப். ஸோ சவுத் அமெரிக்காவில் அவங்க தான் மார்க்கெட் லீடராக இருக்காங்க. மற்றபடி இந்த நார்த் அமெரிக்காவோட பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது பெட்டராக கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒன்று. எல்லாம் நல்லா இருந்தும் கூட ஸ்டெலன்டீஸை போட்டு அடிக்க தான் செஞ்சுருக்காங்க. இது நம்ம கவனமாக பார்க்க வேண்டிய விஷயம். என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாம் இது சான்ஸ் தான். நான் வந்து இதை கண்டிப்பாக ஃபோக்கஸ் தான் பண்ணுவேன். ஓகே, ஸோ அடுத்தது
நேபியஸ் மைக்ரோசாஃப்ட்டோட ரிசல்ட்ட பார்த்ததும், "அடேங்கப்பா! அடுத்தது நம்ம தான்டா" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ இன்னைக்கு டேல டெலிவர் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட 30% வரைக்கான ஒரு ஏற்றத்த பார்த்தீங்கன்னா, நேபியஸ் இன்னைக்கு டேல போஸ்ட் பண்ணியிருக்கு. ஸோ லார்ஜ் கேப்பே 15% ஏறுது. நான்லாம் ஏற மாட்டேனாடா அப்படின்ட்டு இது ஒரு பெர்ஃபார்மன்ஸ குடுத்துருக்கு. பட் இதெல்லாம் ரிஸ்க் என்ன பொறுத்தவரைக்கும். ஸோ ஏன்னா, இப்போ மைக்ரோசாஃப்ட் மாரியான ஒரு பெரிய கம்பெனி, ஸோ கிளவுடோட வருமானம் சூப்பரா வந்து கூடியிருக்கு. மைக்ரோசாஃப்ட்ட பொறுத்தவரைக்கும். அதனால தான் இந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. பட் இங்க இந்த டேட்டா சென்டர லீஸுக்கு விடுறது தான் இவங்க முக்கியமான பணியே. பட் இருந்தாலும் கூட ஸோ ஒரே பிசினஸ் தான் இருக்கு. பட் அந்த ஒரு பிசினஸ நம்பி இந்த பீக்ல நம்ம வாங்குறது ரிஸ்க். அதர் சைடு ஆல்ரெடி ஒரு எஸ்டாப்ளிஷ்டு பிளேயர் நல்ல சான்ஸ்ல கிடைக்கும்போது, அப்படிப்பட்ட நிறுவனத்த நோக்கி தான் போகணும். இப்போ என்னோட போர்ட்ஃபோலியோ அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே, நான் இப்ப சொன்ன சில பங்குகள் ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில இருக்குன்ட்டு. பட் அது நமக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா, சைக்கிள் ஆட்டம் மாறிக்கிட்டே தான் வந்து இருக்கும். ஸோ என்னைக்கு சான்ஸ் எல்லாம் கிடைக்குதோ நல்ல நல்ல நிறுவனங்கள்ல, அப்படிப்பட்ட சான்ஸ நம்ம டெஃபினட்டா வந்து யூஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணணும். ஸோ அப்படி நம்ம யூஸ் பண்ணும்போது கண்டிப்பா ஒரு பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ வந்து நம்மளால எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஸோ போர்ட்ஃபோலியோல பெரிய பாதிப்பு வந்து இருக்காது. ஸோ இன்னும் நான் போயிட்டு திரும்ப இன்டெலயே போய் வாங்கட்டா, ஸோ இல்ல போய் நான் வேற ஏதாச்சும் செமிகண்டக்டர் கம்பெனிய வாங்கட்டான்னு நம்ம போய் பண்ணிட்டு இருந்தோம்னா, கண்டிப்பா நம்மளால பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்கான டைம் முடிஞ்சிருச்சு. இப்ப சூழ்நிலையில எது கரெக்ட்டா இருக்கோ, அது ரிலேட்டடா போறது தான் கரெக்ட். ஸோ இப்ப ரீசென்ட்டா சில ரிஸ்கியான ஒரு விஷயத்த நான் வந்து பண்ணிட்டு இருக்கேன். அந்த மெம்பர்ஷிப்ல நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அப்படிப்பட்ட இடத்துல கொஞ்சம் சுணக்கம் இருக்கு. அதெல்லாம் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுமா என்னன்னுலாம் எனக்கு தெரியாது. பட் அது பெர்ஃபார்ம் பண்றதுக்கு டைம் எடுத்துக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. ஸோ அந்த இடத்துல ஒரு பிரஷர் இருக்கு. ஒரு சந்தேகம் இல்ல. அந்த ரிஸ்க் எவ்வளோ எடுக்கணுமோ அதுக்கேற்ற ரிஸ்க் எடுத்திருக்கேன். அதர் சைடு குவாலிட்டியான கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா, என்ன பெருசா பாதிப்புல வந்து ஆழ்த்திராது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ குவாலிட்டியான கம்பெனிஸ் போர்ட்ஃபோலியோல நெறைய இருக்கணும். யுஎஸ் மார்க்கெட் மாரியான இடத்துக்கு நம்ம கால் எடுத்து வைக்கும்போது, குவாலிட்டியான கம்பெனிஸ் நம்ம போர்ட்ஃபோலியோல அதிகம் இருப்பத உறுதி செஞ்சுக்கணும். எவ்வளோ ரிஸ்க் எடுக்கணுமோ அவ்வளோதான் ரிஸ்க் எடுக்கணும். அதிகப்படியான லாபத்துக்கு நம்ம ரிஸ்க் எடுத்தோம்னா, ஆபத்துல மாட்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. 2 டைம் பெட்டரான சான்ஸ வந்து மைக்ரோசாஃப்ட் குடுத்தது. ஸோ பல நண்பர்கள் அத பார்த்திருப்பாங்க அப்படின்னு தான் நான் நம்புறேன். ஸோ நான் பார்த்தேன், ஃபோக்கஸ் பண்ணேன். நான் இப்ப பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கேன். ஸோ பெர்ஃபார்ம் பண்ணாத சில கம்பெனிஸ் இருக்கு. டைம் குடுப்பத தவிர வேற வழி இல்ல. நல்ல பெர்ஃபார்மன்ஸ குடுத்தாலும் மார்க்கெட் இன்னும் ரிவார்ட் பண்ணல. பட் ரிவார்ட் பண்றதுக்கான நேரம் விரைவில் வரும் அப்படிங்கிறது என்னோட ஒரு எதிர்பார்ப்பு. அண்ட் இன்னொரு ஒரு நிறுவனம் Qualcomm பார்த்தீங்கன்னா, திரும்பவும் சரிவ சந்திச்சுட்டு வந்துட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் வாங்குன இடத்த நோக்கி இப்போ இறங்கி வந்துட்டு இருக்கு. பக்கத்துல வந்தாச்சு. ஸோ Qualcomm பற்றி நம்ம தனியா இன்னொரு இடத்துல டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே. இந்த வீடியோ பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நம்ம அடுத்தது நாளைக்கு நம்ம இன்னொரு ஒரு வீடியோல மீட் பண்ணுவோம். பாய் மக்களே.